ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோவிலுக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிறோம். ட்ரெயின் ஏற உட்காந்துருக்கோம். எங்கள் வீட்டுக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கிட்டேயே இருக்குது. அதில் உட்காந்துருக்கோம். சுந்தர் ஹாய் சொல்லு. ட்ரெயின் போகும்போது வீடியோ எடுக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து டிக்கெட் எடுக்க போயிருக்காரு. அப்பா வந்துடுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. அதாவது பிள்ளைகளுக்கு காலாண்டு பரீட்சை லீவ் விட்டாங்கல்ல, அதனால் எங்கேயாவது போகலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். எங்கே போகலான்னு பார்க்கும்போது லீவு 2 நாள் தான் இருக்குது. சனி ஞாயிறு தான் லீவு, திங்கக்கிழமை பள்ளிக்கூடங்கிறதால சரி நம்ம பெரிய கோயில் தான் பக்கத்தில், ஒரு 3/4 மணி நேரம் ட்ரெயினில் போனால் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்ட்டு ட்ரெயின்லேயே கிளம்பிட்டாங்க. ட்ரெயினுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருந்து கோயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு வந்து காலையில் 7 மணி ட்ரெயினுக்கு, நாங்கள் போன ட்ரெயினுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அதே ஒரு அரை மணி நேரம் கழித்து நாங்கள் போயிருந்தோம்னா 7:45 ஒரு ட்ரெயின் வரும் 8 மணிக்கிட்ட. அந்த ட்ரெயின்லனா 10 ரூபா தான். நாங்கள் சீக்கிரம் போயிட்டு ஆடெல்லாம் இருக்கிறதுனால மத்தியானம் 12 மணி ட்ரெயினுக்கே வந்துட்டோம். நாங்கள் திரும்பி வந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு 10 ரூபா தாங்க. பஸ்ஸில் போனோம்னா டிக்கெட் 50 ரூபா. 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரெயின் வந்து எங்களுக்கு வீட்டுக்கிட்டே சௌகரியம். ட்ரெயின் வந்து வீட்டு வாசல்லே இறக்கி விட்டு போயிடுவாங்க. அதனால நாங்கள் ட்ரெயின்லேயே போயிட்டோம். சரி, இன்னும் 2 நாள் தானே லீவ் இருக்குது, பிள்ளைகளை எங்கேயாவது கூட்டு போகணுமேன்ட்டு நான் தான் சொன்னேன். சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் காலையிலே கூப்பிட்டு வந்துட்டார். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, யூடியூப் சம்பளத்தில் தஞ்சாவூர் சுற்றி பார்க்க வந்துட்டிங்களான்ட்டு. இது இன்றைக்கி செலவு ஒரு 500 ரூபா செலவாயிருச்சுப்பா. சாப்பாடு கூட நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க இல்லையா, ஏதாவது விளையாட்டு சாமான் கேட்பாங்க. போக வர தலையாட்டி பொம்மை மட்டும் 2 வாங்கி கொடுத்தேன்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா செருப்பு வந்து வைக்க வர இடம். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. வந்து புதுசாக அந்த கிளுகிழுப்பெல்லாம் வந்திருக்குது, மரத்தாலேயே செஞ்சது. நம்ம எப்பயும் போல தான் நம்ம தஞ்சாவூருக்கு என்ன ஃபேமஸ்ஸு, தலையாட்டி பொம்மை. அந்த தலையாட்டி பொம்மையில் தான் 2 பொம்மையை ஜோடியாக 2 பொம்மையை வாங்கிக்கிட்டாச்சு. சிவப்பில் ஒன்று, அந்த சின்ன கலரில் ஒன்று வாங்கியாச்சு. கோயிலை பார்க்காதவங்க பாருங்கள். நாங்கள் கோயிலுக்கு நான் போய் 2 வருஷம் ஆச்சு. எங்கள் மாமனார் மாமியார் இறந்ததுலேருந்து நாங்கள் போகவே இல்லை. அதுக்கு முன்னாடி போனோம். வருஷம் போயிடுவோம். அந்த கன்னி பொங்கலும்பம்ல, அந்த மாதிரி பொங்கலுக்கு இந்த லீவு விட்டால் இப்படி அடிக்கடி போயிடுவோம். இப்போ ஒரு 2 வருஷமாக நாங்கள் கோயிலுக்கு வரவே இல்லை. இந்த சிவகங்கை பூங்காவும் வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சா, அதனால் நாங்கள் 2 வருஷமாக போகவே இல்லை. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. எங்கே பார்த்தாலும் செல்ஃபி வீடியோ நம்மளை மாதிரித்தே. ஆனால் அவங்க வந்து ஸ்டேட்டஸில் போடுவாங்க, நம்ம வந்து யூடியூப்பில் போடுறோம். அம்பெடுத்தே வித்தியாசம். போகும்போது ட்ரெயினுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அப்போ எங்கள் 3 பேருக்கு 90 ரூபா. தருணுக்கு தம்பிக்கும் 3 சமோசா, 2 கடலை பொட்டலம், 40 ரூபா ஆயிடுச்சுங்க ட்ரெயினில் அந்த செலவு மட்டும். திரும்பி நாங்கள் வந்து அங்கே சேர் ஆட்டோவில், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சேர் ஆட்டோவில் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா கோயிலில் வந்து இறக்கி விடுறதுக்கு. அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் எங்களுக்கு செலவு. அப்புறம் தலையாட்டி பொம்மை 2 100 ரூபாய்க்கு வாங்கினோம். இங்கே பார்த்தீங்களா, வீல் சேர்லாம், அதாவது நடக்க முடியாதவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள் வந்து நடக்க முடியாதுல்ல, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல கோயிலை சுற்றி பார்க்கணுன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் சேர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய நந்தி. எல்லாருமே இந்த நந்தியை பார்த்துருப்பீங்க. எப்போயுமே அந்த நந்தி பார்த்துட்டு தான் சிவனை உள்ள எல்லோரும் பார்க்க போவாங்க. இது நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. இருந்தாலும் அங்கே நாதஸ்வரம் நல்லா வாசித்தாங்க. அது மட்டும் உங்களுக்கு லைட்டாக போட்டு காட்டுறேன். அதுக்கு மேலே வந்து கேமரா அனுமதி கிடையாது. அந்த என்ட்ரன்ஸ் மட்டும். எதுக்காகனா, தஞ்சாவூருக்கு வந்து ஃபேமஸானது மேளமும் கூட. தஞ்சாவூர் மேளம் சொல்லுவாங்கள்ல, அந்த இதை நீங்கள் உங்கள் காதால் எல்லாருமே கேட்கட்டுங்கிறதுக்காக சாமிக்கு சிவனுக்கு காலையிலேயே மங்கள வாத்தியம் நாங்கள் போகையில் தான் நடந்துச்சு. நல்லா நீங்களும் கேட்டுக்கோங்க. எங்கே இருந்தாலும் மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த மங்கள இசையை வந்து நீங்களும் கேட்டுக்கோங்க. அடுத்த பிள்ளைங்களோட அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம் கோயிலை. எனக்கு வந்து அந்த ஃபுல் வியூவில் எடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் எடுக்க முடியலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து கும்பகோணத்துலலாம் நவராத்திரி கொலு சூப்பராக போடுவாங்க, நல்லாயிருக்கும். அதை வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை போனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து திங்கக்கிழமை போடுறேன். இங்கே வேறு மழை மேகம் கொளுத்துதுங்க. நான் இப்போ வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்.
அப்போ நாங்கள் வந்து கோயிலில் இருக்கையில் வெயில், சரியான வெயில், கொஞ்சம் நஞ்ச வெயில் இல்லை, சரியான வெயில். நீங்கள் லீவுக்கு எங்கெல்லாம் போனீங்கங்கிறதையும் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையும் வச்சு உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. கோயில் கோபுரத்தை பாருங்கள், நல்லா இருக்குதா? லீவுக்கு எல்லோரும் எங்கெங்கேயோ போவீங்க, நாங்கள் இப்போ எங்கள் மாவட்டத்தில் உள்ள தஞ்சை பெரிய கோயிலுக்கே வந்துட்டோம். பாருங்கள், இந்த கோயிலுடைய சிறப்புகளை போட்டிருக்காங்க. நான் அதை உங்களுக்காக போட்டிருக்கேன். இது வந்து தீர்த்த தொட்டிங்க. எல்லா கோயில்லையும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த தண்ணி வந்து விழுகும்ல, இது வந்து அம்மனுக்கு தான். சிவனுக்கு பார்த்திங்கன்னா பெருவுடையாக இருக்குது. அவ்வளோ பெரிய தீர்த்த தொட்டிங்க, சரியான தீர்த்த தொட்டி. எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள், அந்த கையில் பைய வச்சுருக்காரு. அதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன். வந்து 3:45 எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. அப்படி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு இந்த பனிக்காலம் வந்துருச்சுன்னா எனக்கு ஒத்துக்கிறாது. எனக்கு ஃபுல்லாமே இந்த வீசிங்கு, இருமல் பிரச்சனைலாம் எனக்கு அதிகமாக இருக்கும். நைட்டு இரும ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வந்து தூக்கமே வராது. 3 மணிக்கு 3:45க்கு எந்திரிச்சேங்க. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. திரும்ப சரி என்ன செய்கிறதுன்ட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு இட்லி சும்மா படுத்திருந்தேன். சும்மா அப்படியே உருண்டுக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே முழிச்சே இருந்துட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு இட்லியெல்லாம் ஊற்றிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் கேப்பை நேற்றே மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். கேப்பை, உளுந்து, அரிசி எல்லாம் போட்டு ஊற வச்சு நைட்டே மாவாட்டி வச்சுட்டேன். அதில் காலையில் அவருக்கு இட்லி ஊற்றிட்டு, எங்களுக்கு வந்து அரிசி மாவில் இட்லி ஊற்றிட்டு, தக்காளி சட்னி கெட்டியாக. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தோம்னா எப்பயுமே புளி சாதம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு ஜீரணம் ஆகாமல் ஜீரண கோளாறு ஆயிரும். ஏன்னா புளி சாதம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து நெஞ்சிலேயே நின்று போயிடும். அதனால் புளி சாதம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பக்கத்துலன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப தூரம் போகிறதா இருந்தால் புளி சாதம் வந்து ரொம்ப தூரம் ட்ராவலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, நெஞ்சு எரியும். நான் வந்து இட்லி தாங்க எடுத்துகிட்டு போனேன். இட்லி, தக்காளி சட்னி. நம்ம வீட்டில் இருக்கும்போது எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போகும்போது சட்னிக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய், கொஞ்சம் அதிகமாக தக்காளி, அதாவது புளிப்பு அதிகமாக சேர்த்து சட்னி வந்து அரைச்சி வச்சோம்னா ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். நான் போகிறது யாருக்குமே சொல்லலை, எனக்கே தெரியாது. என் வீட்டுக்காரர் காலையில் தான் முடிவு பண்ணார். அங்கேயும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டாங்கங்க. உங்கள் பேர்? ஸ்வேதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். இது கோவில் தெரியுதா? அந்த பக்கம் போனால் ஒரு பூங்கா இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். சிவகங்கை பூங்கான்னு இருக்குது, அங்கே போக போகிறோம். அதையும் பார்ப்பீங்க. இனிவே நிறைய பேர் தஞ்சாவூரில் உள்ளவங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஏன்க்கா சொல்லாமல் வந்தீங்கன்னு ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்டீங்க. எனக்கே தெரியாதுப்பா, நான் நைட்டு தான் வந்து போகலாமான்னு நான் கேட்டேன். என் வீட்டுக்கார் காலையில் பார்ப்போம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை பழசெல்லாம் போடணும், வேலை இருக்குது அப்படின்ட்டாரு. காலையில் எந்திரிச்சு திடீர்னு சரி கிளம்பு போவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்னால் சொல்ல முடியலப்பா, சாரி மன்னிச்சுக்கோங்க. நம்ம மக்கள் எல்லாருமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஏன்க்கா எங்ககிட்ட சொல்லாமல் போனீங்கன்னு. சாரி. இன்னொரு வாட்டி நான் கண்டிப்பாக தஞ்சாவூர் வந்தால் சொல்கிறேன், மீட் பண்ணலாம் எல்லாருமே. ஏன்னா என்னைய வேணால் நீங்கள் பார்க்க வாங்க, கும்பகோணம் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஆமாம், இது வந்து புளி மேலே உட்காந்து ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதுதாங்க சிவகங்கை பூங்கா, பார்த்துருக்கீங்களா? சிவகங்கை பூங்காவில் ஒரு 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா உள்ளே வரையே முடியல, வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு இப்போ உள்ள இந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பூங்கா பிடிக்கல. ஏன்னா பழசாக இருக்கும்போது அங்கே நிறைய முயல், மான், அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் காணோம், உயிருள்ள விலங்குகளே காணோம். சும்மா சிலையாக வச்சுருக்காங்க. உயிருள்ள விலங்குகளை பார்த்தா அது எப்படி இருக்கும், அது சிலையாக வச்சுட்டாங்க. அதனால் அந்த ஒரு ரியல் லைஃப்பில் பார்த்த மாதிரி இது இல்லாமல் போயிடுச்சு. சரி என்ன செய்ய, என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்களுக்காக சரி நம்ம இன்றைக்கி போவோம்னு போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் திறந்த பிறகு லீவுக்கு எங்கே போனீங்கன்னு கேட்பாங்கல்ல. என் வீட்டுக்கார் பாருங்க, ஒரு ஆட்டி அது காலை தனியாக ஆடுது, ஐயோ ஆடுதுன்னாரு. ஆட்டிக்கிட்டி உடச்சி தொலைஞ்சிடாதையே, வாங்க பையன் போட்டுருவாங்கன்ட்டு. என்ன பார்க்குற, நானே பெரிய குரங்கு. ஏற்கனவே யூடியூப்பில் குரங்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு காலம். நீ வேறு நீ இப்படி பார்க்குறிய குரங்குன்ட்டு. சரி கவலைப்பட, எங்கே போனாலும் குரங்குக்கும் நமக்கும் உள்ள பந்தம் போக மாட்டேங்குது. அதுதாங்க மனுஷன் குரங்குலேருந்து தானே வந்தேன். அதனால் குரங்கு எங்கே போனாலும் என்னை விட மாட்டேங்குது, நானும் குரங்கை விட முடியல. நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லைங்க, திரும்பி வரும்போது சரியான கூட்டம். நாங்கள் தான் முன்னாடியே போயிட்டோம், போனால் சரியான கூட்டம். பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்கங்க தஞ்சாவூரில். அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு. அவங்க வந்து கும்பகோணம் பக்கத்தில் தானா, திருநாகேஸ்வரமா.
ஆனால் வந்து எனக்கே தெரியாது அவங்க நீங்கள் யூடியூப்பில் வருவீங்கள்ல அப்படின்னாங்க. ஆமாப்பா சரி ஏதோ ஒரு பதட்டத்தில் சேனல் பேர் ஞாபகம் வரல, ஆனாலும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, போதும் அந்த ஒரு சந்தோஷம் போதும். ஆமாம் சொல்லியிருந்தா நிறைய பேர் வந்திருப்பீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஒரே ஒரு காந்தி பார்க்கு தான் இருக்குது, அங்கே சரியாகவே இருக்காது, எல்லாம் உடஞ்சிருக்கும். சிவகங்கை பூங்காவில் போன மாதம் தான் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த பூங்காவை திறந்து வச்சாங்களாம். சரின்னு உள்ளே போனோம், நல்லா இயற்கையாக இருக்குது. அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கார்டன் வச்சு நல்லா சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என் மகனை ஜீப்ராவில் உட்கார வச்சு ஒரு வீடியோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு, அந்த தோட்டத்தையும் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் தண்ணி வேறு இருந்துச்சுங்க. எனக்கு ராட்டனம் சுற்றினா ஒத்துக்கிறாது, பஸ்ஸே ஒத்துக்கிறாது. அதனால தான் எனக்காக நான் எங்கே போனாலும் நாங்கள் ட்ரெயினில் தாங்க போவோம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் பிள்ளைகளை பார்த்துக்கிற முடியும். நம்மளே மயங்கி விழுந்தால் பிள்ளைகளை எங்கிட்ட பார்க்குறது. ஐயோ மழை வந்துருச்சு, ஓடுங்கடா. நிம்மதியாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ண முடியுதா பாருங்கள். என் பிள்ளைகளை உட்கார வச்சு கிருகிருன்னு சுற்றி விட்டேங்க. நல்லா சுற்றினாங்க, கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அதோட அவங்கள கழட்டி விட்டுட்டு முக்கியமானது இருக்குது பாருங்கள், சிரிப்பீங்க. ஐயா வேலை இல்லைங்களா ஐயா? எங்களுக்கு வேலை இருக்குங்கய்யா. தாயம் போட்டு உட்காந்துருக்கீங்க, உட்காருங்க. இந்தா இருக்கார் நம்ம விவசாயி ஐயா. ஐயா விவசாயம் தான் நாட்டுக்கு முக்கியம். இங்கேயும் வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வெயிலில் நிற்காரு, ஒரு சட்டை விட்ட போட்டு விட்டுருக்கலாம். துண்டாவது கட்டினீங்களே ஐயா. வாங்க போட்டிங் பார்ப்போம், வாங்க. பாருங்கள் ஒரே மரத்தோட விழுதில் அப்படியே இங்கே ஒரு மரம், அப்படியே விழுதுகள் பூரா மரமாக இருக்குது பாருங்கள், சுற்றி அந்த நடுவில் உள்ள ஒரு மரத்துலேயே விழுந்து நிறைய மரம் முளைச்சிருக்காருங்க. இங்கே மக்களே முந்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் போட்டிங் நடக்கும், இப்போல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். அங்கே பாருங்கள் சுற்றுச்சுவர், பெரிய கோயில் சுற்றுச்சுவர் எது வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். அது ஃபுல்லாமே பெரிய கோயில் சுற்றுச்சுவர் தெரியுதா? கோயில் வந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்கள் மக்களே. எவ்வளோ அழகாக செடிக்கெலாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நடுவில் அந்த அது ஒன்று அழகாக இருக்குல்ல, வாங்க அதையும் போய் பார்ப்போம். தருண் வந்து அந்த மரத்துக்கடியில் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன மரம்? யூக்கலிப்டஸ் நினைக்கேன், தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தருண் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான, சாயந்தரத்தில் தண்ணியெல்லாம் விட்டு லைட்டிங் போட்டுருவாங்க, நல்லா அழகாக இருக்கும். போன மாதம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழைய பூங்கா தான் சிவகங்கை பூங்கா, எல்லாருக்குமே தெரியும். நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் வந்து போன மாதம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் சரஸ்வதி அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க, உட்காந்துருக்காங்க பாருங்கள் தாமரையில். கடல் கன்னிகள் இங்கே பாருங்கள், இங்கிட்டு ஒரு வழி தண்ணி பீச் அடிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பூவெல்லாம் பாருங்கள் அழகாக பூத்து கிடக்கு. என்ன மக்களே சுற்றி பார்த்துட்டிங்களா? சரி இதுதாங்க சிவகங்கை பூங்கா. நீங்களும் நல்லா பார்த்துட்டிங்களா? பாருங்கள் நாங்களும் குடும்பத்தோடு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் தஞ்சாவூரில் ஓடுற பெரிய ஆறு. இந்த ஆறு பேர் வந்து புது ஆறுன்னு சொன்னாங்க. பாருங்கள் அப்படியே ஒரு பெரிய சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஆறு ஓடுதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஆறு பேர் வந்து புது ஆறு. அதுலேயும் ஒரு அண்டை நின்று மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க. புயல் அரிச்சிக்கிட்டு இருக்கும்போது பொருதிங்கிற மாதிரி எவ்வளோ ஆற்றுல தண்ணி போகுது நின்று மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இது பாருங்கள் கடைசியாக எஸ்கலேட்டரில் போய் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. இதோட ரயில் ஏறி ஊர் வந்து சேர்ந்துட்டோம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். அது என்னன்னா, நான் எப்படி எஸ்கலேட்டரில் ஏறுறேன் பாருங்கள். எனக்கு வந்து அப்படியே என் முகத்தை பாருங்கள் நீங்களே. முதைய எஸ்கலேட்டரில் இப்படித்தேன் எங்கேயோ போனோம், சரவணா ஸ்டோரில் மெட்ராஸில் போய் ஏறையில் இப்படித்தேன் ஒரு பெரிய கண்டத்தை கடந்து போன மாதிரி இருந்துச்சு. கால் வைக்கணும்னு பயமாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எஸ்கலேட்டரில் போன அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெயினில் இடம் கிடச்சிச்சு, படுத்தாச்சு, வீடு வந்து சேர்ந்தாச்சு. பாய் பாய்.